அன்பு வணக்கம் சொந்தங்களே. கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது கிராஃப்ட் தான். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எனக்கு கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்படி என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த கிராஃப்ட் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அது இந்த ஐஸ் குச்சி கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லவே வேணாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம செய்ய செய்ய இன்னும் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஐஸ் குச்சியை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஐடியா பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஐடியா கிடச்சிரும். இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை இப்படி இந்த மாதிரி செஞ்சுருந்தா இது ஒரு வேறு மெத்தடில் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த ஐஸ் குச்சி கிராஃப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் எப்படி எப்படிலாம் நீங்கள் செய்வீங்க கிராஃப்ட்டு, அது அந்த ஐஸ் குச்சி கிராஃப்ட்டு எந்தெந்த வடிவத்தில் செஞ்சுருக்கீங்க, எந்தெந்த மாடல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பானை செய்யலாம், அப்புறம் குருவி கூடு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பழங்கள்லாம் வைப்போம்ல, அந்த பவுல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீடு பண்ணலாம். அப்புறம் ஊஞ்சல் பண்ணலாம். அப்புறம் நம்ம ராட்டனம், காத்தாடி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு ஐஸ் குச்சியை வச்சு பலவிதமாக நம்ம பண்ணலாங்க. ஆனால் இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் இதில் பல விதமாக செய்யலாம். இந்த ஐஸ் குச்சி நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகாமல் இந்த ஐஸ் குச்சியில் இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த கிராஃப்டில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஏன்னா நான் உணர்ந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கவலையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐஸ் குச்சியை எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகும். ஏன்னா எனக்கு டைவர்ட் ஆகிருக்கு, உங்களுக்கும் டைவர்ட் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, என் பையன் நேற்று ரொம்ப என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருந்தான். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அவனு கேட்குற மாதிரிக்கில்ல, என்னையை போட்டு பாடாப்படுத்தி பம்பரமாக ஆக்கிட்டான். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எடுத்துக்கிட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம எதுக்கு இவ்வளோ கோவப்படணும், நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுவோம், வேறு ஏதாவது செஞ்சால் தான் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்கூலில் ஐஸ் குச்சி கொண்டு வந்திருந்தேன். அந்த ஐஸ் குச்சியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி சின்ன பவுல், அதை பவுலுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது நம்ம இயரிங்ஸு, இல்லை அப்படின்னா நம்மளோட வளையலை அதுக்குள்ளே போட்டு ஒரு பவுல் மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு குட்டி குட்டி பவுல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த கிளியஞ்சாமா இல்லைன்னா குட்டி குட்டி அவங்களோட சின்ன சின்ன பொருட்களை அதில் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க விளையாடுறதுக்கு அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியும் அதிகமாகும். நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்ட் அடிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னு கடையில் விற்கிது. அந்த பெயிண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோனு, ஜமிக்கி, இல்லை அப்படின்னா அந்த பாசி மாதிரியே இப்போ கடைகளில் பல பல வெரைட்டியாக கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் பண்ணலாம். நானே இதில் பண்ணியிருப்பேன். பெரிய ஒரு பால் மாதிரி இருக்கும் அந்த பாசி. அந்த பாசியை அதில் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு நீங்கள் அதை க்ரியேட்டிவாக நீங்கள் ஒரு அழகாக ஒரு கலைப்பொருளாக மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டையும் அழகாக வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவுக்கும் நீங்கள் கிஃப்ட் பொருளாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதை அவங்க கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம பர்த்டேக்கு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, நம்ம மேரேஜுக்கு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, நம்ம ஆனிவர்சரிக்கு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளோட ஞாபகார்த்தமாக அதை வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை நீங்கள் செய்கிறப்ப தான் உங்களோட க்ரியேட்டிவே உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ரெஸ்ட் டயத்தில் உங்களோட நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்தை ஒரு கலைப்பொருளாக மாற்றுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பாட்டெல்லாம் கேட்போம், நம்ம கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு கோபம் வருது, இல்லை நம்ம ஏதாவது மைண்டு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டு கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம். என்னையை பொறுத்தவரையில் நான் கிராஃப்டில் பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது ஐஸ் குச்சி கிராஃப்ட் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிராஃப்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு
வந்து இதை வந்து நீங்கள் ஏபிசிடியாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குருவாங்க. இப்போ ஐஸ் குச்சியில் அழகாக நம்ம ஏ போடலாம், அதை வந்து பியாவும் மாற்றலாம், சியாவும் மாற்றலாம். அது எப்படின்னா உடச்சி அதை வந்து ஒரு அழகான வடிவத்தில் கொண்டுட்டு வந்து ஏபிசிடி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாகவும் கற்றுக்குருவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து மைண்டில் வந்து நிற்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அழகாக கற்றுக்குருவாங்க. ஏபிசிடி நீங்கள் எப்போ கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. அவங்களும் ஆர்வத்தோடு கற்றுக்குருவாங்க. தோழிகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதனால் பெற்ற தாய் வந்து எல்லாருக்குமே வந்து என்றைக்குமே ஒரு ரோல் மாடல் தான். அந்த தாய் என்ன சொல்லித்தராங்களோ அதை தான் அந்த குழந்தையும் சீக்கிரம் கற்றுக்குறோம். அது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்முறையில் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்தையும் வந்து அவங்க மறக்க மாட்டாங்க. அது போக இந்த ஐஸ் குச்சியை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அழகாக ஃபினிஷிங்காக சூப்பராக வரும் ஏபிசிடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஏபிசிடி அழகாக கட் பண்ணி காட்டணும், அதை வந்து ஒரு செயல்முறையாக காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குருவாங்க. இதில் ஏபிசிடி மட்டும் இல்லைங்க, ஆனாவனாவும் நம்ம கற்றுக்கிறலாம், இக்கு இங்கிச்சு கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து படிப்பை வந்து வெறுக்கவே மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டோடு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து 5ல் வளையாதது 50ல் வளையாதது அது போல் வந்து நீங்கள் குழந்தைகளை என்ன கற்றுத்தரீங்களோ அதைத்தான் அவங்க அடிப்படையிலேருந்து அடித்தளம் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட வீடு வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வருதோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையும் என்றைக்குமே வந்து அடிப்படை வந்து நம்ம ஒழுங்காக அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க ஈஸியாக கற்றுக்குருவாங்க, ஈஸியாக வந்து செயல்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பாடமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா விதத்துக்கும் வந்து இந்த நுணுக்கங்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் என்ன பண்ணுவேன், ஐஸ் குச்சி வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதை தாங்க நான் பண்ணுவேன். இதுக்குன்னு போய் ஸ்பெஷலாக போய் கடையில் வாங்கிட்டு வந்து இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா அங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுற பசங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே வராமல் போயிடும். அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டுட்டு வாங்க, அதில் உங்களுக்கு நான் அழகாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கா எடுத்துகிட்டு வா, ஒரு கேலண்டர் அட்டை இருக்கா எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.